ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே இது கூட நான் மிளகு ரசமும் வச்சு காமிக்க போகிறேன். இப்போ 2 வீடியோவும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன். அதையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா இதெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ரொம்ப ஈஸியாக இந்த கீரை செஞ்சிடலாம். உருகிறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றபடி ரொம்ப ஈஸியாக கீரையை சீக்கிரமாக பொரியல் பண்ணிடலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம கீரையை நல்லா அலசி வச்ச கீரையை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்தி வதங்கி நல்லா சீக்கிரமாகவே நல்லா சுண்டிடும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தும் போது மட்டும் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்தணும். இல்லைன்னா உப்பு அளவு அதிகமாக போயிடும். பார்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீரையை போட்டுட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் சுருங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். பொறுமையாக செய்யணும். பாருங்கள், இப்போவே நல்லா சுண்டி வந்துருச்சு. லைட்டாக தண்ணி விடுது. அதெல்லாம் அந்த கீரையில் இருக்கிற தண்ணி தான். இப்போ நம்ம இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வந்ததுக்கு பின்னாடி இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்திக்கலாம். போட்டோன்னே சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு பார்த்துட்டு நமக்கு பத்தலைன்னா கூட நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக உப்பு மறுபடியும் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட வெந்துருச்சு கீரை. இப்போ அடியில் லைட்டாக தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். இந்த தண்ணி பூரா நல்லா சுண்டுற அளவுக்கு வேக விடணும். இது நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ரசமும் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இதுக்கிடையில் புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். 2 தக்காளி, புளி எல்லாமே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீரை கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருகி வச்ச தேங்காயை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம பொரியல் பண்ணுறது. ரொம்ப ஈஸி. போட்டு வெங்காயம் வெட்டி வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக தேங்காய் பூ கொட்டி திருகி இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனி அடுத்தது மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ மிளகு ரசம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம் முன்னாடியே. இந்த மாதிரி ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம், கரெக்டான ஒரு குண்டா எடுத்து வச்சுக்கணும். அந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் வைக்கிறது எப்போவுமே ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 2 பழுத்த தக்காளி அதை போட்டுட்டு அந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். உள்ளே ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நம்ம கையில் நல்லா இந்த தக்காளியை மட்டும் புளி கூட சேர்த்தி நல்லா மசிச்சு விடணும். சில பேர் வேக வச்சு போடுவாங்க. அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தக்காளி சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு எடுத்து போட்டோம்னா நம்ம பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் இதை நம்ம கையில் நல்லா மசிச்சு விடணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் நல்லா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஒரு சொம்பளவுக்கு நான் தண்ணி விடுறேன். புளிப்பு உப்பு எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு
மறுபடியும் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடுறேன். இந்த பாத்திரத்துக்கு நம்ம ஊற வச்ச புளிக்கும் அளவாக இருக்கும், தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மல்லி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்திட்டு அந்த தாளித்து விடுறதுக்கு அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல ரசத்துக்கு, அதையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா அதில் போட்டுட்டு ஒரு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை எடுத்து அதை அப்படியே நம்ம ஊற்றிடணும். புளி எடுத்து இப்படி வதக்கி சேர்த்தும் போது நம்ம ரசம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ஒரு சில பேர் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துவாங்க. எனக்கு பெருங்காயத்தூள் அவ்வளோவா இஷ்டம் இல்லை, அதனால் நான் பெருங்காயம் சேர்த்த மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி ரசத்துக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் எதுவுமே நான் போடலை, வெறும் மிளகு மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்படி தான் நான் எப்போவுமே ரசம் வைப்பேன். அவ்வளோதாங்க. இனி ரசம் நல்லா நுரைச்சி வந்ததுக்கு பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொஞ்ச நேரம் ரசம் அடுப்பில் இருக்கட்டும், நுரக்கட்டி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இந்த அளவுக்கு நுரைச்சி வரணும். இந்த மாதிரி ரசம் நுரைச்சி வந்ததுக்கு பின்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு 5 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை பொரியலும் ரசமும் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதம் போட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை பொரியலும் ரசமும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.